வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல எழுப்பியிருந்த ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடியும் இந்த கேள்வி ரெகுலரா எழுப்புவாங்க. ஆனா இப்ப மறுபடியும் இந்த கேள்வி ரெகுலரா வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வருது, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன், இதை பிரதானமா சூஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், இவர் சைமல்டேனியஸா டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணா, அந்த டிஎன்பிஎஸ்சி கேட்டகரி இருக்குல்ல, அதுக்குள்ள குரூப் ஏ எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 1 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த எக்ஸாமினேஷனை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கணுமா, இல்ல குரூப் பி, அதாவது குரூப் 2 எக்ஸாமினேஷன், இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கணுமா? இதுதான் கேள்வி. ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் சைமல்டேனியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணா அப்ரோச் எப்படி இருக்கணும், ப்ரிப்பரேஷன் பிளான் எப்படி இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கணும், இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லா கேளுங்க, ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நானே வைக்கிறேன், தயவு செஞ்சு ஃபுல்லா கேளுங்க. சரி, இப்ப இந்த ஸ்பெசிபிக்கான கேள்விக்கு நான் வரேன். டிஎன்பிஎஸ்சி கேட்டகரியில குரூப் 1 எக்ஸாம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கணுமா, குரூப் 2 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கணுமா? ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை பிரதானமா வச்சுட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனை நீங்க சைமல்டேனியஸா எழுதும் போது அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கண்டிப்பா குரூப் பி எக்ஸாம், அதாவது குரூப் 2 எக்ஸாமினேஷனை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அது காரணம் என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டா ஒரு 1 இயர் ஃபுல் டைமா படிக்கணும், இன்டென்ஸா படிக்கணும். இந்த எக்ஸாம் ஒரு ஹெவியான எக்ஸாம். இன்னொரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாம். குரூப் ஏ எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் படிக்கணும், ஃபுல் டைம் படிக்கணும், இன்டென்ஸா படிக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல நீங்க போடக்கூடிய எஃபர்ட்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 80% டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமுக்கும் போடுற மாதிரி இருக்கும். ஆனாலுமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டுமே ஹெவியான எக்ஸாம் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல எத்திக்ஸ் பேப்பர் இருக்காது, ஆப்ஷனல் இருக்காது. இன்டர்வியூக்கு அந்த அளவுக்கு நீங்க இன்டென்ஸா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ரெண்டுமே ஹெவி தான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல கெயின் பண்ற நாலேஜ் அப்படியே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம குரூப் ஏ எக்ஸாமுக்கு நீங்க செப்பரேட்டா சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவா படிக்கணும். புரியுதா சொல்றது? ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு ரெண்டு எக்ஸாமுக்கு நடுவில். குரூப் ஏ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனப்பாடம் அதிகமா பண்ணணும், ஃபேக்ட் டேட்டா இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் மனப்பாடம் பண்ணணும். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி மெயின்ஸ், குரூப் ஏ மெயின்ஸ், இது ரெண்டுமே சிமிலரா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ மெயின்ஸ்ல கொஞ்சம் ஃபேக்ட் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. யூபிஎஸ்சியில கான்செப்ட் தான் மெயினா எதிர்பார்ப்பாங்க. இதுலயுமே கான்செப்ட் எழுதணும், ஆனா இதுல கொஞ்சம் ஃபேக்சுவலா இருக்கும் கேள்வி. புரியுதுங்களா? அப்போ குவான்டிட்டி வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஹெவி தான். ஓகேவா? புரியுதா? நேச்சர் வச்சு பார்க்கும்போது ரெண்டுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, யூபிஎஸ்சி இந்த எக்ஸாமினேஷனை பிரதானமா எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாம் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கக்கூடாது. அது இல்லாம இந்த குரூப் ஏ எக்ஸாமினேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா வேகன்சி அந்த அளவுக்கு வராது. ஒரு 50, 60 அந்த மாதிரி வரும், அப்ராக்சிமேட்டா சொல்றேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகம் வரும். அது இல்லாம வருஷம் வருஷம் ரெகுலரா வருமானம் நம்மளால சொல்ல முடியாது. புரியுதா? அதனாலதான் எப்பயுமே குரூப் ஏ எக்ஸாமினேஷனுக்கு நான் டார்கெட் பண்ணி படிக்கிறேன்னு யாராவது ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு இறங்கி படிச்சிருங்கன்னு நான் சொல்வேன். காரணம் என்னன்னா ரெண்டுமே ஹெவி தான். புரியுதா? குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல வருஷம் வருஷம் ஆவரேஜா 50 வேகன்சி வருதுன்னா, யூபிஎஸ்சியில தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய மாணவர்கள் 100 பேர் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்குது. இப்ப இதை விட வேகன்சி அதுலதான் அதிகம். அதனால நீங்க இதுக்கே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அப்படின்னு நான் சொல்வேன். புரியுதுங்களா? அப்போ இதுதான் லாஜிக். அப்ப எந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் டிஎன்பிஎஸ்சி கேட்டகரியில பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இந்த எக்ஸாமினேஷன்ல வேகன்சி அதிகம், 2000 போஸ்ட் 3000 போஸ்ட் வரும். அப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் பிரதானம் வச்சு படிச்சுக்கிட்டு சைட்ல இதுல எழுதி செலக்ட் ஆகி வச்சுக்கலாம். புரியுதா? அது இல்லாம
குரூப் 4 எக்ஸாம் கூட எழுதலாம், தப்பு இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆகலன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஏன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன் நேச்சர் இன்னுமே டிஃப்ரெண்ட், அதுல இன்னும் அதிகமா மனப்பாடம் பண்ணணும். குரூப் 4 எழுதுங்க, செலக்ட் ஆகலன்னா கவலையே இல்லை. குரூப் 1 எழுதுங்க, வேணாம்னு சொல்லல. அதாவது ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் மெயினா வச்சு குரூப் 1 எழுதுங்க. அதுல செலக்ட் ஆகலன்னா கூட பிரச்சனை இல்லை, ஐஏஎஸ் பாதியிலே இருங்க. ஆனா குரூப் 2க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதுல செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆனா இதுலயுமே சொல்றேன், குரூப் 2ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஐஏஎஸ் பாதையிலே கண்டினியூ ஆகணும். அதை நான் அந்த மெயின் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதை பாருங்க. அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை பிரதமா வச்சுட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கேட்டகரியில குரூப் 2 எக்ஸாமை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சிருக்கணும். குரூப் 1 எழுதலாம், குரூப் 4 எழுதலாம். குரூப் 1 கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை, குரூப் 4 கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை. குரூப் 2வே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வரலாம் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா ஐஏஎஸ் பாதையிலே தான் நீங்க இருக்கீங்க. அதுல கரெக்டா படிச்சா அதுல செலக்ட் ஆயிடலாம். ஆனாலுமே குரூப் 2க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது அதுல செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதுல செலக்ட் ஆகி வச்சுக்கிட்டு மேற்கொண்டு ஐஏஎஸ் பாதையிலேயே கண்டினியூ ஆகி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆகுங்க, சர்வீஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி.